அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வெளிநாட்டு நாணயங்கள். இதில் ஒரு 10-25 நாடு இருக்கும். விலை குறைவான நாணயங்களும் இருக்குது, விலை கூட உள்ள நாணயங்களும் இருக்குது, மீடியம் சைஸ் நாணயங்களும் இருக்குது. இதிலே 30 ரூபா நாணயமும் வச்சுருக்கேன், 300 ரூபா நாணயமும் வச்சுருக்கேன். இது டென்மார்க், அது 300 ரூபா ஒரு நாணயம். ஏமனில் உள்ள ஒரு ஓல்டு காயின் 900 ரூபா, நம்ம போட்டிருக்கிறது 450 ரூபா. வலைத்தளத்திலிருந்தும் குறைஞ்ச பாதிக்கு பாதி அல்லது 4ல் 1 பங்கு தான் ரேட்டு போடுவேன். அதனால் இதில் நீங்கள் நிறையா குறைக்க வேண்டாம். சில நாணயம் 30 ரூபா 40 ரூபா, இதில் 30 ரூபா. இந்த மேலே விட்டுருக்க பாருங்க, 30 ரூபா, இது 50 ரூபா, இது 40 ரூபா. நாணயத்துக்கு தக்கன தான் உங்களுக்கு காசு. வருடத்துக்கு தக்கன போடுவாங்க, வருஷத்துக்கு தக்கன. ரேர் காயின்கள் நிறைய வச்சுருக்கேன். போலண்டில் 2 ஸ்லோட்டி விலை கம்மி தான், 120 ரூபா. போலந்து, டென்மார்க்கு, எகிப்து, இதெல்லாம் பை மெட்டல், எல்லாம் டபுள் மெட்டல் காயின். துருக்கி, இதெல்லாம் ஓல்டு இல்லை, டபுள் மெட்டல் பை மெட்டல் காயின். இது எத்தியோப்பியாவில் நார்மல் காயின் உண்டு, இது கொஞ்சம் ரேர் காயின். இது அது மாதிரி நிறைய நாணயங்கள் வச்சுருக்கேன். இதில் ருவாண்டா, கொலம்பியா. இது ஒரு முக்கியமான ஒரு டோக்கன் வச்சுருக்கேன். அந்த டோக்கனோட ரேட் கண்ணாப்பினான்னு போட்டிருக்கேன் வலைத்தளத்தில். நான் உங்களுக்கு ஒரு 300 ரூபா போட்டிருக்கேன். 1992 உள்ள ஒரு டோக்கன். இந்த டோக்கனுக்கு பேர் ஈவா டோக்கன். இது இ நேரப்பட்ட வி, இந்த சைடு போட்ட ஈ போடுவோம்ல, அந்த மாதிரி ஈவா. இதுக்கு பேர் ஈவா டோக்கன். மேலே ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஓவியம் இருக்கும், ஒரு ஓவியம் இந்த மாதிரி இது எழுதிக்கு பதில் EVA, ஈவா அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்கும். இது வெரி ரேர்னு சொல்லி வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க. ரேட்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க. என்கிட்ட இது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி வந்துச்சுன்னா இது வெளியே காட்டாமல் இருந்தேன். பொம்பளை படம் போட்டிருக்குன்னு சொன்னோன்னே அப்படி மறைமுகமாகவே வச்சுருந்தேன். இப்போவும் அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை உள்பக்கமாக வச்சு இதை வெளிப்பக்கமாக வச்சுருக்கேன். ஒரு பெண்ணின் நிர்வாண தோற்றம். அது ஒரு முக்கியமான ஒரு டோக்கனு, ரேர் டோக்கன். அதையும் சேர்ந்து இந்த நாணயத்தோடு வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த டோக்கனுமே வாங்கவும் மாட்டேன், விற்கவும் மாட்டேன். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதில் ஒன்லி காயின்ஸ் அண்ட் கரன்சி தான். இப்போ தான் முதல்ல ஒரு டோக்கன் வச்சுருக்கேன். இது எனக்கு ஒரு 1999 கிடச்ச டோக்கன். இதனுடைய மொத்த ரேட் 7200 ரூபா. 1 2 3 4 5 6 7 ஒவ்வொன்றிலையும் 8 நாணயம் இருக்கும். இதில் 7 வருஷம் வச்சுருக்கேன். மொத்தம் 56 நாணயங்கள். 10 8 16 32 48 8 56 56 நாணயம் இருக்கும். இதில் இந்த 56 நாணயத்தினோட ரேட்டு மொத்தம் சேர்த்து 7200 ரூபா. நீங்கள் ஒரு 1000 1500 நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன நாணயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அங்கோலா, சவுதி அரேபியா, ஒரே நாணயம் மாதிரி 2 நாணயம் இருக்காது, வருடங்கள் வேறு இருக்கும். சவுதி அரேபியா இது 25 ஹலாலா, இது 1988 உள்ளது. இது ஒரு முக்கியமான நாணயம். சார்ஜ் 5th பிரிட்டிஷ் மலேயா. இது மலேயா நாட்டில் உள்ள மலேசியாவுக்கு முந்தி உள்ள நாணயம், சுதந்திரத்துக்கு முந்தி உள்ள நாணயம். 1 சென்ட் 1943. அது இது 10 ஹலாலா, இது 5 ஹலாலா. உங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும், எதுவுமே சேம் இருக்காது. நான் சொன்னது தான், மாற்றங்கள் இருக்காது. இருந்தாலும் உடனே மாற்றிடுவேன். இது ஒரு சிரியா, இது ஒரு சிரியா. இது 5 பவுண்டு, இது 25 பவுண்டு. இது இஸ்ரேலில் உள்ள ஒரு முக்கியமான நாணயம், பை மெட்டல். 499 ரூபா. அதோட ரேட்டு நம்ம போட்டிருக்கிறது 200 ரூபா. 10 செகல்னு பேர் இதுக்கு. அது கொடுத்து ஒரு மாலத்தீவு 50 லகரி 50 பைசா. அது 1970 உள்ளது. பிலிப்பைன்ஸு. அதுக்கடுத்து மலேசியா 1 சென்னு, மலேசியா 10 சென்னு. அப்புறம் சுவிட்சர்லாந்தில் உள்ள 5 ரப்பன். அப்புறம் சிங்கப்பூரில் உள்ள ஒரு 1 சென்ட்டு 1978 உள்ளது, ஓல்டு 1 சென்ட். அப்புறம் சிங்கப்பூரில் உள்ள 10 சென்ட் 1988 உள்ளது. அப்புறம் சிங்கப்பூரில் உள்ள 10 சென்ட் 1989 உள்ளது. அதெல்லாம் விலை ரொம்ப கம்மி, 30 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி ரொம்ப குறைச்சி தான் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து நேபாளில் உள்ள ஒரு 25 பைசா, 75 உள்ள ஓல்டு பைசா. இது 98 உள்ள ஒரு 1 ரூபி, 99 உள்ள ஒரு 1 ரூபி, 95 ஒரு 1 ரூபி. இது 1975 ஒரு 50 பைசா. அப்புறம் சிங்கப்பூரில் ஒரு 20 சென்ட்டு. அப்புறம் எத்தியோப்பியாவில் ஒரு காயின், நார்மல் காயின் தான் இது.
அப்புறம் ஸ்வீடனில் ஒரு முக்கியமான நாணயம் 1964 உள்ளது. இதோட ஆக்சுவல் ரேட்டு 500 ரூபா. நான் போட்டிருக்கிறது வெறும் 100 ரூபா மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் யூகேல வந்து 1 பென்னி. இது 1982 உள்ள ஒன் பென்னி. அப்புறம் இது ஒரு 1 பென்னி இது வந்து 1982, இது 1998. அதுக்கப்புறம் ஒரு யூகே 1995 உள்ள ஒரு 20 பென்ஸு. இது ஒரு முக்கியமான நாணயம். 1954 உள்ள ஓல்டு, ஒரு 75 வருஷம் ஆச்சு. 1955 உள்ள ஒரு 3 பென்ஸ் நாணயம் இது வந்து. அப்புறம் நெதர்லாண்டில் உள்ள 1948 உள்ள ஒரு 10 சென்ட்டு. 48 தானா அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1948 ஒரு 10 சென்ட்டு. இது எங்கே உள்ளது? இது சொன்னேன், நெதர்லாந்தில் உள்ளது. இதோட ரேட் 500 ரூபா. நான் போட்டிருக்கிறது 100 ரூபா தான். நெதர்லாண்டில் உள்ள ஒரு 150 ரூபா காயின் 100 ரூபா. 1989 உள்ள இது 5 குரோன். இது நெதர்லாந்தில் உள்ள ஓல்டு 1948 உள்ளது 5 சென்ட்டு. இதனுடைய ரேட் வந்து 600 ரூபா. நான் போட்டிருக்கிறது 200 ரூபா. இது நெதர்லாந்தில் உள்ள 25 சென்ட்டு. இது 1980 உள்ளது வெறும் 50 ரூபா தான். அதுக்கப்புறம் ஒரு ஈவா டோக்கன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் யூஎஸ்எஸ்ஆர், யூனியன் சோசியலிஸ்ட் சோவியத் ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர் 1 கோபெக் 84 உள்ளது வெறும் 40 ரூபா தான். 2008 உள்ளது 1 ரூபி 100 ரூபா. 2020 உள்ள ஒரு 5 ரூபா, அதுவும் 100 ரூபா தான். இது வந்து கமாமரேட்டிவ் காயின். இது வந்து இதோட ரேட்டு 200 ரூபா. நான் போட்டிருக்கிறது 100 ரூபா தான். இது 1 ரூபில், இது 200 ரூபா. அதில் பாதி போட்டிருக்கேன். இதில் 200 ரூபா, அது பாதிலாம் போட்டிருக்கேன். கமாமரேட்டிவ் காயின். அந்த பக்கம் வந்து படம் போட்டிருக்கு, அதாவது ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாணயம் இந்த போட்டிருக்கா. இது வந்து ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். இதேமாரி நேபாளத்தில் உள்ள ஒரு முக்கியமான கமாமரேட்டிவ் காயின்ஸ் இதில் வச்சுருக்கேன். அது என்ன தெரியுமா? இந்தியாவில் உள்ள 15th ஆனிவர்சரி காயின் இருக்குல்ல, 5 ரூபீஸ் காயின், அதேமாரி இதில் படம் போட்டிருக்கும். இந்த போட்டிருக்கு வருங்க. இந்தியாவில் இது வந்து 5 ரூபா நாணயம். இது மாதிரி 50 போட்டு 15th ஆனிவர்சரி போட்டிருப்பாங்க. நேபாளத்துலேருந்து இது 1 ரூபா நாணயத்தில் பொறிச்சிட்டாங்க. இது வந்து தங்க நாணயம் மாதிரி பளபளன்னு இருக்கும். நான் தொலைக்கலைன்னா என்ன அர்த்தம்? தேய்க்கலை. நான் எப்படி இருக்கட்டும், பழமை மரமாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அதை நான் ஏற்கனவே ஆல்பத்துலேருந்து இப்போ எடுத்தேன். ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான ஒரு நாணயம். அதுக்கடுத்து ஒரு யூஎஸ்எஸ்ஆர் 15 கோபிக்ஸ். 15ல் இந்தியாவில் இந்த இதில் பைசா கிடையாது. 15 பைசா இந்தியாவில் கிடையாது. ரஷ்யாவில் அது 15 பைசா உண்டு. அப்புறம் அஜர்பைஜான். அதுக்கடுத்து இன்னொரு அஜர்பைஜான் பெரிய காயின். இது வந்து 50 கோபிக்னு சொல்லக்கூடிய பெரிய காயின். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின் மாதிரி பை மெட்டாலிக். அந்த பக்கம் வந்து 2 ஆயில் வெல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருக்கல படம். 2 என்ன இருக்குல்ல, அது 2 ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை. அப்புறம் ஒரு நார்வேனா ஓரே அல்லது ஸ்வீரிஷ்னு வரும், நார்ஜ் அப்படின்னு வரும். இது 25 ஓரே 1981 உள்ளது. இதோட ரேட்டு 600 ரூபா. நான் போட்டிருக்கிறது 200 ரூபா. எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அதில் குறைச்சாச்சு. இது கனடா 10 சென்ட்டு 40 ரூபா தான். கனடா 10 சென்ட்டு, இது 100 ரூபா. இது இயர், இது 1960. இது வந்து 1994. இது மெட்டல், இது வேறு. இந்த மெட்டல் இது வேறு. இது பழைய ஓல்டு மெட்டல் 1960 உள்ளது. இது நியூ மெட்டல். இந்த ராணியமும் இது கொண்ட ராணியமும் இந்த ராணியும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுவோம், மெட்டலை பார்த்தாலும் தெரிஞ்சுவோம். இந்த மெட்டல் வேறு மெட்டல். இது வெள்ளி மெட்டலோடு சேர்ந்தது, வெள்ளி முலாம் பூசப்பட்ட மெட்டல். நீ காயின் எடுத்து காமிக்கவா? 1960 உள்ளது. எத்தனை வருஷம் ஆச்சு? 65 வருஷம் 70 வருஷம் ஆகுது. 10 சென்ட்டு 1960 இயரை பார்த்துக்கோங்க. 1960 80 நினச்சிடாதீங்க, 1960 ஒரு ஓல்டு காயின். அப்புறம் கனடாவில் உள்ள 25 சென்ட்டு. அதுக்கடுத்து ஒரு ஏமன், வடக்கு ஏமன், நார்த் ஏமன் 900 ரூபா இந்த நாணயம். 450 ரூபா ஓட்டிருக்கேன். ஈகிள் ஆஃப் சலாடின். இந்த ஈகிள் வித்தியாசமாக இருக்கும். உலகத்தில் நிறைய நாட்டில் வந்து ஈகிள் படம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட ஈகிள் தான் இருக்கும். இந்த நாணயம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஈகிள் படம் போட்ட நாணயம். 1976 உள்ள ஒரு ஓல்டு காயின், ஏமன் நார்த். இதில் அந்த பக்கம் என்ன படம் போட்டிருக்கான்னு பார்த்துருவோமா? இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த அரபி எழுத்து. இது வந்து ஹிஜ்ரி ஆண்டு. இந்த ஆண்டை வச்சு தான் நான் சொல்லுவேன். 1970 1/9. இது 7/0 76 75 தான் இதை சொல்லலாம். இது 6 ஒரு வருஷம் முன்ன பின்ன சொல்லியிருக்கேன். இது 1450 இது, அல்லது 1455. இது 1, இது 4, இது வந்து 0, இது 5. அது மாதிரி 1405 அந்த மாதிரி சொல்லலாம். ஹிஜ்ரி ஆண்டு. ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், ஃபுல்லாக படிக்கலை. அதுக்கடுத்து ஒரு கத்தார். அதுக்கடுத்து ஒரு கிரேக் நாணயம். அதுக்கடுத்து ஒரு டென்மார்க்கு. அதுக்கடுத்து ஒரு போலண்டு.
இன்னொரு போலந்தில் வந்து 2 ஸ்லோட்டி. இது 2007 உள்ளது 2 ஸ்லோட்டி. இது எத்தனை ஸ்லோட்டின்னு பார்ப்போம். போலந்தில் இது 5 ஸ்லோட்டி. இது 5 ஸ்லோட்டி, இது 2 ஸ்லோட்டி. இது எகிப்து. அது முதல்ல காமிச்சது இஸ்ரேல். இது வந்து இஸ்ரேலு, இது வந்து எகிப்து. 1 பவுண்ட் பைமெட்டாலிக்கு. இது ஈரான். 2000 ரியால் இந்த நாணயத்துக்கு பேர். இந்த பக்கம் பாருங்கள், 2 போட்டு 000 போட்டிருக்காங்க. 2000 ரியால் பெரிய நாணயம் இது. அதுக்கடுத்து துருக்கி, அதுக்கடுத்து எத்தியோப்பியாவில் முக்கியமான நாணயம், அதுக்கடுத்து ருவாண்டா, அதுக்கடுத்து கொலம்பியா, அதுக்கடுத்து வந்து மொராக்கோ 5 திர்ஹாம். எல்லாம் சேர்ந்து மொத்தம் 7200 ரூபா. நீங்கள் இதில் 1000 1500 குறைச்சிக்கோங்க. எல்லாமே என்னுடைய சொந்த நாணயம் தான். கொஞ்சம் குறைச்சனால ஒன்றும் நான் தேஞ்சு விட மாட்டேன். இது யார்ட்டையும் வாங்கி விற்கலை, என்னுடைய கலெக்ஷனில் உள்ள நாணயம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.